கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நாங்கள் நம்புவதற்கும் அவனை நாங்கள் அழைப்பதற்கும் அல்லாஹ் சில பெயர்களை அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பெயர்களை கொண்டு அழைத்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லுவான். இன்று உலகத்தில் அதிகமானவர்களுடைய சிந்தனை கல்லின் பக்கம், மண்ணின் பக்கம், படைப்புகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் கஷ்டத்தின் பொழுது, பிரச்சினைகளின் பொழுது அழைப்பது கல்லையும், மண்ணையும், சிலைகளையும், கபறுகளையும் தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு கல்லுக்கு கேட்கும் சக்தியோ பார்க்கும் சக்தியோ ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு படைப்பினத்துக்கு இந்த சக்தி கிடையாது. இதே போன்றுதான் ஒரு கபரில் உள்ளவரிடம் கேட்பதனால் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்று பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அரபியில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய நாமங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். அந்த பெயர்களை கொண்டுதான் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். இந்த அல்லாஹுடைய பெயர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. ஃபமன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னஹ், யார் அதை மனனமிட்டு அதை சரியான முறையில் பாவிப்பார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் முதலாவது அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு அல்லாஹ்வை தெரியும், எனக்கு அல்லாஹ்வை தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களுக்கு என்ன பத்தி சரியாக தெரியாது. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்ற, என்ன பத்தி தெரியாததால் தான் நீங்க என்ன செய்றீங்க, மனிதர்களை நம்பி இருக்கிறீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாததால் தான் கல்லையும், மண்ணையும், கபரையும் நம்பி வாழ்றீங்க. நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, சரியாக அல்லாஹுவ அறிவோமாக இருந்தா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும். உலகத்தில் வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றில் தனியத்தானே இருந்தோம் சகோதரர்களே. நண்பர்கள் இருந்தார்களா தாயுடைய வயிற்றில்? எந்த தாயுடைய வயிற்றில் இருந்தோமோ அந்த தாய கூட தெரியாது, அந்த தாய கூட எங்களுக்கு தெரியாது. உலகத்தில் பிறந்து சில காலங்களில் தாய பார்க்கிறோம், சகோதரர்களை பார்க்கிறோம், சகோதரிய பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம். இப்ப நாங்க மதம் மாறிட்டோம். இப்ப எப்படி மதம் மாறிட்டோம் தெரியுமா? எனக்கு வாப்பா இல்லாம வாழ முடியாது, எனக்கு நண்பர்கள் இல்லாம வாழ முடியாது, எனக்கு மனைவி இல்லாம வாழ முடியாது. 25 வயதுல தானே மனைவியை கண்டது, பிள்ளைகள் இல்லாம இல்லை. ஒரு நாள் வரப்போகிறது சகோதரர்களே, தனியாக்கப்பட போகிறோம். எங்களை கொண்டு போய் கபரிலே வைக்கும் பொழுது எந்த மனைவியும் சொல்வதில்லை கணவனோடு நானும் செல்கிறேன், எந்த நண்பனும் சொல்வதில்லை நானும் இல்லை. அதனால்தான் இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுடைய பெயர்களில் மிக உயர்ந்த ஒரு பெயர் தான் சமீ. சமீ என்ற பெயர். இந்த சமீ என்ற பெயர் என்ன? அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சமீ என்றால் இதுதான் கருத்து. இப்ப நான் இப்பொழுது குத்துபா ஓதிக்கொண்டிருக்கிறேன், பயான் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு நினைத்து குத்துபா ஓதினால் முகஸ்துதி குத்துபா ஓத முடியாது. யாருக்காக வேண்டியும் ஓத முடியாது. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தான் ஓதலாம். ஏன்? என்னுடைய குத்துபாவை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? சமீ அல்லாஹ். உலமாக்கள் சொல்கிறார்கள், கருமையான நடுக்கடல்ல ஒரு கருத்த கல்லிலே ஒரு கருத்த எறும்பு நடக்குது. யாருக்குமே விளங்குது இல்லை. அந்த நடக்கிற சப்தத்தை கூட அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்குத்தான் சொல்வது சமீ. சமீ என்பது அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே இதை பாடமாக்கி கொண்டு செல்லுங்கள். பிரயோஜனம் இருந்தால் பாவியுங்கள், புத்தி இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள். இந்த சமீ என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு எப்படி கேட்கும் சக்தியை தந்தான். முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் கேட்கும் சக்தியை தான் தந்தான். இரண்டாவது தான் பார்க்கும் சக்தி. தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே சகோதரர்களே எங்கட காது கேட்டுச்சு. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. அல்லாஹ் சொல்றான், மனிதனே உனக்கு ஒரு காலம் ஞாபகம் இல்லையா? அந்த காலத்தில் நீ இந்திரிய துளியாக இருந்தாய். நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? உலகத்தில் உன்னை படைத்தோம். முதலா உனக்கு தந்தது கேட்கிற சக்தி. சமீஆ. நாங்க தாயுடைய வயிற்றில் இருக்கக்குள்ளே சகோதரர்கள் எங்கட காது கேட்டுட்டு, தாய் ஓதின குர்ஆனும் கேட்டது, தாய் பார்த்த படமும் கேட்டது. எதுவெல்லாம் தாய் செய்தாலோ அவ்வளவும் எங்கட காதுக்கு கேட்டது. சமீஅம் பஸீரா. அதனாலதான் சகோதரர்களே, தூங்குறது கண்ணா காதா? தூங்குறது காதுதான், கண்ணல்ல. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், فضربنا على آذانهم في الكهف سنين عددا. நாங்கள் காதுக்குத்தான் தூக்கத்தை போட்டோம். நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க, தூங்குவாங்க கண் திறந்திருக்கும். தூங்குவாங்க கண் திறந்திருக்கும். சில மிருகங்களை பார்ப்பீங்க, அது கண்ணை திறந்துதான் தூங்கும். ஏன்? தூக்கத்தை நாம் காதுகளுக்கு போட்டோம் அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த காது கேட்குதே, அல்லாஹ் நாங்க கேட்பதை விட நுட்பமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்க்கு தெரியும் நாங்க ஏன் எதை செய்யறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சமீ என்ற வார்த்தை இருக்குது, இது மிக அல்லாஹுடைய அழகிய நாமம். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த சமீ என்ற பெயரை 45 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எத்தனை தடவை? 45 தடவை அல்லாஹ் சமீ சமீ. ஏனென்றா நாங்க இரகசியம் பேசலாம். وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوِ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ
பிதாத்திஸ் சுதூர். நீங்க இரகசியம் பேசுங்க இல்ல பரகசியம் பேசுங்க, அல்லாஹ்க்கு விளங்கும், அல்லாஹ்க்கு தெரியும். இன்றைய காலங்கள்ல ஒரு நோய் ஒன்று வந்திருக்குதுன்னு தெரியுமா? மையத்தை வச்சிட்டு புகழ் பாடுறது. மையத்தை வச்சிட்டு மையத்தை புகழ் பாடுறது. ரெண்டாவது கபிரிஸ்தான்ல புகழ் பாடுறது. இது சகோதரர்களே அல்லாஹ்க்கு தெரியும், நீங்க ஏன் புகழ்றீங்க? உத்குரு மஹாசின மௌதாக்கும், மையத்துகளுடைய நல்லதை பேசுங்க ஹதீஸ்ல வந்திருக்குது. அதுக்காக மையத்து தொழுவிக்க முந்தி இவர் இவ்வளவு வரலாறு படைச்ச சொர்க்கவாதி என்று புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்க்கு தெரியும் இவர் சொர்க்கவாதியா நரகவாதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சஹாபாக்களுடைய மையத்துகள் இருந்தது, புகழ முடியாது. முகஸ்துதிக்காக புகழுதல். குடும்பத்தை நான் கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ்க்கு தெரியும். இரண்டாவது சகோதரர்களை இன்று நடக்கிற ஒரு நோய் தான் மையத்தை அடக்கிட்டு கபர்ல உள்ளவரை புகழ்றது. கபர்ல உள்ளவரை அப்ப புகழக்கூடாதா? அந்த இடம் புகழ்ற இடம் அல்ல. நீங்க புகழனுமாக இருந்தா சாத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசா வருது. எப்படிப்பட்ட ஜனாசா தெரியுமா? இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிட்டு. இஹ்தஸல் அர்ஷ் லிமௌத் சாத் பின் முஆத். அவருடைய ஜனாசா வருது. 70,000 மலக்குகள் ஜனாசாவுல. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜனாசாவை கபருக்குள்ள வைத்ததோட கபரு பிடிச்சிட்டு இவரை. எவ்வளவு புகழுக்குரியவர். கபர் என்ன செஞ்சுட்டு லக்தத்துல் கபர், கபர் பிடிச்சிட்டு இவரை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்பீர் சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று. தக்பீர் சொன்னதோட கபரு விட்டுட்டு இத பேசுங்க. கபர் அடிய இத பேசணும் சகோதரர்கள். இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கபர் யாரையும் பிடிக்க கூடாது என்றிருந்தால் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்திருக்க கூடாது. அவர் இந்த கபரு பிடித்ததென்றா நான் யாரு நீங்க யார்? புகழ் மாலை பேசுற இடமல்ல கபறுகளும் மையத்துகளை வச்சிட்டு. இது இந்த காலத்துடைய நோய். இது உலமாக்கள் விளங்கும். நீங்க ஏன் பேசுறீங்க? அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சமீ அல்லாஹ். மக்களிடத்துல நல்ல பெயர் எடுக்கணுமா அல்லது காசுக்காகவா முகஸ்துதிக்காகவா அல்லது ஏதாவது ஒன்றுக்கு பேசுவீங்க? நீங்க இல்ல, விட்டுருங்க. நீங்க சமீ அல்லாஹ். ஒவ்வொரு வார்த்தை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சமீ என்ற பெயர் குர்ஆனில் 45 தடவை வந்திருக்கு. இந்த சமீயோடு 3 பெயர் சேர்ந்து வரும். முதலாவது சமீஉன் அலீம். முதலாவது சமீஉன், யா சமீஉ யா அலீம் துஆ கேட்கணும் இப்படி. இரண்டாவது சமீஉம் பஸீர், யா சமீஉ யா பஸீர். மூன்றாவது சமீஉன் கரீப். இந்த 3 சொல்லும் தான் குர்ஆன்ல இருக்கு. இதில் இந்த 3இல் சமீ 45 தடவை, சமீஉன் அலீம் தான் குர்ஆனில் அதிகம். சமீஉன் அலீம் என்றா என்ன? அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், அறிந்தவனாக இருக்கின்றான். 20க்கு மேற்பட்ட தடவை குர்ஆன் சொல்லுது சமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். 10 தடவை தான் சமீஉம் பஸீர், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கின்றான். குர்ஆனில் ஒரே ஒரு தடவை தான் சமீஉம் கரீப்,
அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், எனக்கு நெருக்கமாக இருக்கிறான். இந்த மூணும் முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் பெரும் மருந்து. பாவிக்க தெரிஞ்சவங்க பாவிச்சு கொள்ளும், பாவிக்க தெரிஞ்சவங்க பாவித்துக் கொள்ளும். எந்தெந்த இடத்துல ஓதணுமோ ஓதுங்க, இலாபத்தை அடைவீங்க இன்ஷா அல்லாஹ். இதில் சகோதரர்களே, இந்த சமீ என்றால் என்ன? நாங்க தொழுகையில சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்றோமா இல்லையா? ஒவ்வொரு ரக்காத்திலையும் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னா நாங்க இப்ப அல்லாஹ்வை புகழ போறோம். இஅ்திதால்ல அந்த புகழை அல்லாஹ் கேட்டு விட்டான். இப்ப நீங்க தொழ போறீங்க, தொழுகையில சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறோம்? நாங்க சின்ன வயசுல சொல்லி வந்தது சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரக்கன் ஃபீஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொழுவிச்சாங்க. தொழுகையை முடிச்சிட்டு கேட்டாங்க, யார் இந்த துவா ஓதி? ஒரு சஹாபி ஓதிட்டார் இந்த துவாவை. என்ன துவா? சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்றதுக்கு அப்புறம் ஓடுறது இல்லை. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரக்கன் ஃபீ. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் தான் ஓதினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நன்மையை, நீ ஓதினத்துடைய நன்மையை எடுத்து செல்லுவதற்கு 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. ஒரு மலக்கால் எடுத்துட்டு போயிடாதா? 30 மலக்குகள் போட்டி போடுறாங்க அந்த நீ ஓதினத்துடைய நன்மை எடுத்துட்டு போறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் அந்த அளவு நுட்பமாக எங்களை பார்த்துட்டு இருக்கிறான், கேட்டுட்டு இருக்கிறான். நாங்க சமீ என்று சொன்னதோடே அல்லாஹ்க்கு சந்தோஷம். என்ற அடியான் என்ன உணர்ந்துட்டார். சும்மா துவா கேட்கிறது இல்லை, எங்கட துவா நாக்கும் கல்பும் சேர்ந்துதானே நாங்க தொழுகிறோம். சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண், தந்த கணவர் அவுஸ் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருக்கும் சண்டையில அவுஸ் பின் சாமித் என்ன செஞ்சிட்டாரு? மனைவியை பார்த்து சொல்லிட்டாரு, உன்னுடைய முதுகு என் உம்மாட முதுக போல. அப்படின்டா என் உம்மா எனக்கு எப்படி ஹராமோ நீ ஹராம் ஆயிட்டாய், என் உம்மாவோட நான் உடல்றோ கொள்ள மாட்டேன், அது மாதிரி தான் நீ அப்படின்ட்டார். அந்த ஹவுலா பின்த் ஸஅலபா பெண் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க இத சொல்றதுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த ரூம்ல தான் நபி அவங்க இருந்தாங்க. அந்த பெண் எனக்கு தெரியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் கதைக்கிறார். இப்படி யா ரசூலல்லாஹ் என்ற கணவர் சொல்லிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு கூட கேட்கல இது. அந்த ஹவுலா பேசினது எனக்கும் கேட்கல ரூம்ல, நபி அவங்களோட ரகசியமா பேசினது. அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினா என்ன தெரியுமா? قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. قد سمع الله, அல்லாஹ் கேட்டு விட்டார். யார பேச்ச? இந்த பொம்பளோட வாய்ஸ். ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் இப்படியாக இருந்தா ஒரு பெண்ணுடைய கண்ணீர் எப்படியா இருக்கு? ஒரு பெண்ணுடைய, நாங்க பெண்களை குர்ஆன் கணக்கெடுக்குது இல்ல, இஸ்லாம் கணக்கெடுக்குது இல்ல என்று சொல்ற பல அறிவற்றவர்கள் இருக்கிறார். இவங்க கதுசமி அல்லாஹ் ஜுசு எடுத்து பார்க்கும். அந்த பெண் பேசினதை அல்லாஹ் கேட்டுட்டான். உடனே ஆயத்திறக்கிறான். என்ன? கது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான். கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா,
وتشتكي إلى الله والله يسمع تحاوركما. உங்க ரெண்டு பேர் அந்த டயலாக் பேச்சுவார்த்தை அல்லாஹ் கேட்டுட்டான். ஏன்னா அல்லாஹ் கேட்கிறவன் தானே, அல்லாஹ் கேட்கிறவன், சமீ அல்லாஹ். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க நினைக்க கூடாது நான் கேட்கிற துவா என்ன, அப்படி நினைக்க வைக்கிறது ஷைத்தான். என்னடா இவ்வளோ நாளும் துவா கேட்கிறேன் கபூலாவது இல்லை, இது ஷைத்தாண்ட சிந்தனை. சகோதரர்களே, ஒரு வார்த்தை உங்களோட நாவால வந்துட்டு கண்ணீர் வந்தா எப்படி இருக்கும்? அப்ப வார்த்தையோட சேர்ந்து கண்ணீர் வந்து அல்லாஹ் விடுவானா? விடமாட்டான் அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சமீ என்ற இந்த துவாவை பயன்படுத்திய 3 பேர் முக்கியமாக. நான் ஏன் இதை சொல்றேன் என்றா, யகீன் கூறுறதுக்கு. நாங்களும் இந்த சமீ என்ற அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்துறதா? இத முதலா பயன்படுத்தின யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்களை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்கள்ல அது கபூல் செய்யப்படுவதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவித்த அல்லாஹ்வுடைய பெயர். என்ன பெயர்? சமீ. முதலாவது துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த காபாவை கற்றோம், யா அல்லாஹ் கபூல் செய், நீ சமீஉன் அலீம். எவ்வளவு புத்திசாலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் அல்லாஹ்க்கு எவ்வளவு பெயர் இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ற துஆவை கபூல் செய்யணும் என்று அவர்கள் பயன்படுத்திய அல்லாஹ்வுடைய பெயர் என்ன? சமீஉன் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்று கட்டினாங்க, இன்று வரை காபா இருக்குதா இல்லையா? இதுதான் கபூலியத். அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டானா இல்லையா? என்ன வார்த்தை? சமீஉன் அலீம். இரண்டாவது துஆ, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப இதை பாவிக்கிறார். எப்ப தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பீ லஸமீஉத் துஆ. சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், வயதான காலத்துல 80-90 வயசுல பிள்ளை கிடைக்கிற யாருக்காவது, வயதான காலத்துல எனக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தியே அல்லாஹ், கொடையா தந்தாயே அல்லாஹ், நீ சமீஉத் துஆ, நீ என்ற துஆவை கேட்கிறவன் யா அல்லாஹ், கபூல் செய்றவன் யா அல்லாஹ். இந்த ரெண்டு துஆவையும் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றில் சமீஉன் அலீம், இரண்டாவது சமீஉத் துஆ. முதலாவது. இரண்டாவது இந்த சமீய பயன்படுத்தியவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்ப ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக சமீஉத் துஆ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், எனக்கு ஒரு மனமான பரம்பரையை தாயா அல்லாஹ், நல்ல பிள்ளை உண்ட தாயா அல்லாஹ் என்று கேட்டுட்டு என்ன பயன்படுத்தினாங்க? இன்னக சமீஉத் துஆ, நீ சமீ யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராப்ல, ஹுனாலிக மிம்பர் மிஹ்ராப்ல இருக்கிறாங்க. ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் நன்மாராயத்தை அனுப்பினான், உங்களோட துஆ கபூல், உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகுது, அந்த பிள்ளோட பேர் யஹ்யா. எவ்வளவு புத்திசாலியான நபி. இது சூரா ஆல இம்ரான்ல.
மூன்றாவது பயன்படுத்தினது யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா, இம்ரானுடைய மனைவி. இவவும் இதை பயன்படுத்தி பிரயோஜனம் அடைந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன் ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ إِذْ قَالَتِ امْرَأَةُ عِمْرَانَ இம்ரானுடைய மனைவி துஆ கேட்கிறா. இது قَالَتِ امْرَأَةُ عِمْرَانَ, அந்த பொம்பளோட பேர் இல்ல குர்ஆன்ல. உலமாக்கள் சொல்றா ஹன்னா பின் ஃபாகூத் அந்த பெண்ணுடைய பேர். إذ قالت امرأة عمران رب هب لي من لدنك ذرية طيبة. إذ قالت امرأة عمران إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. இம்ரானுடைய மனைவி சொல்றா, யா அல்லாஹ் என்ற வயிற்றில் இருக்கிற பிள்ளைய நீ கபூல் செய். ஏண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாக்கு தெரியாது வயிற்றில் உள்ள பிள்ளை பெண் பிள்ளை. அல்லாஹ் இந்த பிள்ளைய கபூல் செய், நீ சமீ கேட்டுட்டு இருக்கிறாய். யா அல்லாஹ் பிள்ளை கிடைச்சதோட தான் பார்த்தாங்க பெண் பிள்ளை. என்ன செய்யறது சொன்னாங்க, நான் நேர்ந்ததை போல இந்த பிள்ளைய மஸ்ஜிதுல் அக்ஸாக்கே கொடுக்கிறேன். அந்த பிள்ளையுடைய பரம்பரையில தான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைத்தார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மூன்று பேரும் பயன்படுத்தி வெற்றி அடைந்தார். முதலாவது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமீ, இரண்டாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சமீ, மூன்றாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா சமீ. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹுடைய உயர்ந்த நாமம் தான் இந்த சமீஅ. அல்லாஹ் அழைக்கும் பொழுது யா சமீஅ, யா சமீஉ யா பஸீர், யா சமீஉ யா அலீம், யா சமீஉ யா கரீப், யா சமீஅ துஆ என்று அல்லாஹ் அழைங்க. நிச்சயமாக அல்லாஹ் பதில் தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமீயை நம்பி வாழக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. முஸ்தஜாபு துஆத்களாக எங்களை ஆக்குவாயாக. ஹராமான சாப்பாடுகளை விட்டு எங்களை பாதுகாத்து துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் உயர்ந்தவர்களாக ஆக்குவாயாக. யா சமீஉ யா கரீப், யா சமீஉ யா பஸீர், யா சமீஉ யா அலீம், யா சமீஅ துஆ. எங்களுடைய கடைசி காலத்தை சிறந்த காலமாக ஆக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: إن لله 99 اسما فمن أحصاها دخل الجنة. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا سميع الدعاء يا سميع يا بصير يا سميع يا عليم يا سميع يا قريب تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.